உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாரு? பெரியம்மா தான் கால் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசு. மாறி கண்ணு முழிச்சிருப்பா. பேசு. அம்மா சொல்லுங்கம்மா, என்னாச்சு? மாரிக்கு எப்படி இருக்கு? மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்டானா? சொல்லுங்கம்மா. என்னாச்சு? என்ன சொல்றாங்க? அம்மா பதில் எதுவும் பேசாம அழறாங்க. பெரியம்மா அழறாங்களா? ஸ்ரீஜா, மாரிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எதுக்கு அவங்க அழுறாங்க? நீ ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. அழாதீங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, மாரிக்கு எப்படி இருக்கு? அழாதீங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. டாக்டர் என்ன சொன்னாங்க பெரியம்மா? ஏதாவது சொல்லுங்க பெரியம்மா. பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. ஆனா பல்ஸ் ரேட் இறங்கிட்டே இருக்கு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. பெரியம்மா அழாதீங்க பெரியம்மா. மாரிக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீயே சொல்லு. ஆமாம்மா, ஒன்னும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. மாறி மனசு புத்தி எல்லாத்துலயுமே குழந்தை பத்தின சிந்தனையாவே இருக்கு. அதனால குழந்தை வந்தா மட்டும்தான் மாரிய காப்பாத்த முடியும்னு டாக்டர் கை விரிச்சிட்டாங்கம்மா. இல்லம்மா. ஐயோ அம்மா, அழாதீங்கம்மா. டாக்டர் ஒன்னும் கடவுள் இல்லையம்மா. நம்ம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாது. மாரிக்கு ஒன்னும் ஆகாதும்மா. நீங்க அழாதீங்க பெரியம்மா. உலகத்துல இருக்கிற எல்லா டாக்டரை விட பெரிய டாக்டர் நம்ம கடவுள் தானே. அந்த கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. மாரியருக்கு ஒண்ணுமே ஆகாது. மாரிக்கு ஒண்ணுமே ஆகாது. நீங்க தைரியமா இருங்க பெரியம்மா. என் பொண்ணு படுத்துட்டு இருக்கிற நிலைமைய பார்க்க என் மனசுல இருக்கிற தைரியம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹாசினி. அம்மா நீங்க தைரியமா இருங்க. நானும் அக்காவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரோமா. நான் வைக்கிறேன். போலாம். அந்த சர்மா எங்க போயிருப்பான்? அவனை நம்ம எங்க போய் தேடுறது? ஷர்மா எங்க போனாலும் பாம்பு அவனை விடாது. பாம்பு அவனை ஃபாலோ பண்ணும். ஸோ அவனால குழந்தைய ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரு? சர்மாவோட ஒய்ஃபா? இல்ல, மாரியோட அம்மா. என் அத்தை தான் கால் பண்றாங்க. குழந்தைய பத்தி தான் விசாரிப்பாங்க. கொஞ்சம் பாசிட்டிவா அவங்க கிட்ட பதில் சொல்லுங்க. சரி. ஹலோ அத்தை. சூர்யா, அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் அழறீங்க? மாரி எப்படி இருக்கா? கண் முழிச்சிட்டாளா? இல்ல, இன்னும் கண்ணு முழிக்கவே இல்ல சூர்யா. அவன் மயக்கத்துல தான் இருக்கா. மயக்கத்துல இருந்தாலும் தேவி தேவின்னு குழந்தை பேர சொல்லிக்கிட்டே இருக்கா. அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. நான் குழந்தையோட வரேன். நீங்க தைரியமா இருங்க. மாரியோட பல்ஸ் ரேட் இறங்கிட்டே வருதுப்பா. அதை சரி பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு சூர்யா. என்னத்த சொல்றீங்க? பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க. இனி எங்க கையில ஒண்ணுமே இல்ல. குழந்தை வந்தாதான் மாரிய காப்பாத்த முடியும்னு டாக்டர் தீர்மானமா சொல்லிட்டாங்க. மாரி மனசு ஃபுல்லா குழந்தை ஞாபகமாவே இருக்குன்னு சொல்றாங்கப்பா. குழந்தை வந்தாதான் மாரிய காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. சூர்யா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் தைரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதுப்பா. என் பொண்ணு இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல. சூர்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குழந்தையோட சீக்கிரம் வந்துருப்பா. மாரிக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. அத்தை நீங்க அழாம இருங்க அத்தை. அத்தை, அந்த சமயபுரம் மாரியம்மனும் தேவி அம்மாவும் மாரிக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க அத்தை. சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிச்சு கொண்டு வாப்பா. இப்போதைக்கு மாரியோட உயிர் குழந்தைகிட்டதான் இருக்கு.
சூர்யா நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. லாஸ்டா அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? குழந்தை இல்லாம நான் எப்படி போறது? குழந்தைய நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவேன். இப்ப உங்க வைஃப் பக்கத்துல நீங்க இருக்கணும் சூர்யா. அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். இல்ல சார். நான் சொல்றத கேளுங்க. நான் இப்படியே இறங்கி ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். முதல்ல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க. சார் வேண்டாம் சார். யோசிக்க வேண்டாம் சூர்யா. நீங்க இப்ப பக்கத்துல இருந்தா அதுவே உங்க ஒய்ஃபோட பல்ஸை அதிகரிக்கும். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் கிளம்புங்களேன். இல்ல சார். சூர்யா கிளம்புங்க சூர்யா. நான் பார்த்து ஏதாவது பண்ணி குழந்தையோட வரேன். சார் சூர்யா நீங்க கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க. சரிங்க சார். சிஸ்டர் இப்ப பல்ஸ் ரேட் எப்படி இருக்கு? முதல்ல இருந்ததுக்கு இப்ப இன்னும் குறைஞ்சிருக்கு மேம். கடவுளே, என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. என் பொண்ணை காப்பாத்த என் உயிரை எடுத்துக்கோ. அம்மா என்ன ஸ்ரீஜா, பெரியம்மா, ஹாசினி உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது இருந்ததை விட அவளோட பல்ஸ் ரேட் இன்னும் குறைஞ்சிருச்சு. வாங்கக்கா. தேவி, தேவி, மாறி, பாத்தீங்களா? மாரியோட நிலைமைய பாத்தீங்களா? தேவி, எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காத என் பொண்ணுக்கு எதுக்காக இப்படி ஒரு நிலைமை? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.